வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான பாஸ்தா வந்து வீட்டிலே சிம்பிளான ஒரு முறையில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான மக்ரோனின்னு சொல்லுவாங்களே அது வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அது நம்ம எடுத்துகிட்டு இப்போ அந்த பாஸ்தாவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது நல்லா உப்பு போட்டு கொதிக்க வச்சோடனே நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டோம். வெங்காயம், தக்காளிலாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து நம்ம வந்து கட் பண்ணியும் போடலாம், இல்லைனா பேஸ்ட் மாதிரியும் போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் அது வந்து நல்லா போட்டு இது பண்ணிக்கோங்க. ஏன் வந்து நம்ம அரைச்சி போடுறோன்னா, இப்போ குழந்தைங்களுக்குலாம் அப்படியே இருந்தால் பிடிக்காது இல்லையா? இந்த மாதிரி இருந்தால் வெங்காயம், தக்காளிலாம் தெரியாது. ஸோ வந்து பார்க்கவும் சூப்பராக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா இப்போ வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெஜிடபிள்ஸில் வந்து சேர்த்துக்கலாம். குடமிளகாய், அதுக்கப்புறம் கேரட், அப்புறம் பீன்ஸ். இப்போ தேவையான வந்து உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம், நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். இது வேகிற வரையும் நல்லா வெயிட் பண்ணட்டும், நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி வெந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். இப்போ நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பேருக்கு செய்கிறதுனால, கொஞ்சமாக ஒரு 4 பேருக்கு செய்கிறதுனால இவ்வளோ நாங்கள் வந்து செய்கிறோம். இதுவே நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டேஜில் வந்து மேக்ரோனி வந்து போட்டுக்கலாம். அதாவது பாஸ்தா வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, அது வந்து பாஸ்தா வந்து நல்லா வெந்திருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தான் வந்து வரும். இது வந்து கூட கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கூட வந்து கொஞ்சம் லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்களா கூட கொஞ்சம் சாஸ் போட்டு சாப்பிடுங்க, ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். Thank you for watching this video.